சம்மர்ஸ்லாம் மேட்சை பேக் ஸ்டேஜில் டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்த பால் கியூமெண்ட்டை ஓபாஃபெமி வரார். ஓபாஃபெமி வந்து பிராக்கு எனக்கு சொன்ன விஷயத்துக்கு, சம்மர்ஸ்லாமில் சொன்ன விஷயத்துக்கு நன்றி சொல்ல எனக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்கல, நீங்கள் அந்த நன்றியை பிராக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஓபாஃபெமிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு பால் கியூமன். அதுக்கப்புறம் ஓபாஃபெமி ரிங்குள்ளே வர்றாரு. ரிங்குள்ளே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ரெசில்மேனியாவில் நான் பிராக்கை ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், ஆனால் அது முடியல. அப்போது தான் தொடக்கன்றது எனக்கு புரிய வந்துச்சு. என்னால் ஜெயிக்க முடியுமா, என்னால் வந்து டாமினேட் பண்ண முடியுமான்றதை பார்க்குறதுக்காக தான் பிராக் லெஸ்னர் மீண்டும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. நான் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவன் என் மேலே காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறான், பொறாமையில் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது தவறான விஷயன்றது பின்னாடி தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் என்கிட்ட சம்மர் ஸ்லாமில் மேட்சில் ஹெல்லின்செல் மேட்ச் விளையாடுறதுக்கான முக்கிய காரணம் என்னால் எவ்வளோ நேரம் அந்த கூண்டுக்குள்ளே மூச்சு அடக்கி இருக்க முடியும் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமான மோதிக்கிட்டோம். ரெண்டு பேரும் பல காயங்களோட தான் இந்த இடத்த விட்டு வெளில வந்தோம். இருந்தாலும் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் வந்து சொன்ன வார்த்தை என் மனசில் பயங்கரமான இம்பேக்டை ஏற்படுத்துச்சு. அந்த வார்த்தை எனக்கு புதிய உத்தியோகத்தை கொடுத்துச்சு. அந்த வார்த்தை மூலமாக எனக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்றது நம்பிக்கை வர வச்சிருக்கு. பிராக் லெஸ்னர் என்னோட ஃப்யூச்சர்னு சொல்லியிருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிராக் லெஸ்னர் ரெஸ்ட்டுக்கு போயிட்டாருன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஓபாஃபெமி கிளம்பும்போது விஷன் டீமோட என்ட்ரன்ஸ் வருது. அதில் வந்து ஓபாஃபெமியும் பேரன் பிரேக்கரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் போய் பேரன் பிரேக்கர் பால் கியூமன் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஓபாஃபெமி எங்கே, அவனை பார்த்து இருந்துக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓபாஃபெமியை பற்றி கேட்டால் எனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி பால் கியூமன் கேட்கும்போது, நான் ஓபாஃபெமி உன்னோட புதிய நண்பன் நினச்சேன், அப்படி இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேரன் பேக்கர் சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு.